என்னாச்சுமா? சண்முகண்ணே, உள்ள இருக்கிற பேச்சி அம்மா எப்ப என்னோட கோயில திறக்க போற, எனக்கு எப்ப பூஜை பண்ண போறேன்னு என்கிட்ட கேக்குற மாதிரியே இருக்குண்ணே. நீங்களும் அதுக்காகத்தான் பல வருஷமா போராடிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சக்கரை தான் புடிவாதமா இருக்கானம்மா. நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? பேச்சி அம்மா மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும்னே. ஆனா அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. என்ன எதுக்கு இத்தனை வருஷமா என்ன சோதிக்கிறான்னு தெரியலையே. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. உள்ள இருக்கிற அந்த பேச்சி அம்மா என்ன கணக்கு வச்சிருக்கோ நமக்கு என்னமா தெரியும். ஆனா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதாமா நடக்கும். வாங்கம்மா போலாம். அம்மா பேச்சி அம்மா, வாங்கண்ணே. இதோ வரோம். குறி கேட்கலாம் வாங்க. சரி. வணக்கம்மா. வணக்கம். வா தாயி, உட்காரு. படிக்க வழியில்லாத ஏழைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, உழைக்க வழியில்லாத ஏழைங்களுக்கு இலவசமா நிலம் கொடுத்து, டவுன்ல இருக்கிற வசதியோட இலவச ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து, கஷ்டம்னு கேக்குறதுக்குள்ள இஷ்டம் போல அள்ளி அள்ளி கொடுத்து, சூற காத்து வந்து வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போனப்போ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து, கல்யாணம் ஆகுற பொண்ணுங்களுக்கு சீர்வரிசை பணம்னு கொடுத்து, பெத்த தாய் மாதிரி இந்த ஊரையே காக்குற ஓ முகத்திலயும் ஒரு கலக்கம் தெரியுதே. சொல்லு தாயி, உன்னோட கலக்கத்துக்கு என்ன காரணம்னு சொல்லு தாயி. ஊர்க்காரங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. என்னோட கவலை எல்லாம் பல வருஷமா பூட்டி கிடக்குற எங்க ஊர் பேச்சியம்மன் கோயில சீக்கிரமா திறக்கணும். 3 வேளை அந்த அம்மனுக்கு என் கையால பூஜை நடக்கணும். அந்த காலம் எப்ப வரும்மா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா. சொல்றேன் தாயி. தாயே ஜெக்கம்மா, என் நாக்குல வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுமா. நிறுத்துங்க. வாங்க 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 மாப்ள வாங்க. ஐயா, என்னதெல்லாம்? எல்லாம் மாரிக்காகவும் உங்களுக்காகவும் தான் மாப்ள. மா, நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு ஊரே ஒண்ணு கூடி உன்னை ஊரை விட்டு துரத்தணுமா. அதுக்கு பரிகாரமா இப்ப நீ இந்த ஊருக்குள்ள வரும்போது உனக்கு மாலை மரியாதை மேலத்தாளத்தோட வரவேற்கிறோமா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? மாரிக்கு மாலை போடுமா. இதோ போறேன். வா, மாப்பிள்ளைக்கு மாலை போடுப்பா, போடுப்பா.
கருணாக்கு காரி. இவ ஊர்ல இருந்தானா ஊர் விளங்காது திருதுறன்னு சொல்லிதான் ஊரை விட்டே துரத்தி விட்ட. இப்போ மேலத்தாளத்தோட முதல் மரியாதை வேற. ச்சே, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. தாரா அவன் மனசுல என்னதான் நினைச்சு வச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தூரம் சொல்லியும் மாரிய சூர்யாவோட சேர்த்து ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு என் மானத்தை வாங்குறான். விட மாட்டேன். தாரா வேணா அவ மனச மாத்திட்டு இருக்கலாம். மாரி, தாத்தா தாத்தா ஹாசினி வாமா. ஆந்த வந்துட்டேன். வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பெரியம்மா நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? அம்மா எங்க? அம்மா காசிக்கு போயிருக்காங்க. தாத்தா தனியா இருப்பார்ல, அதான் எனக்கு கூட இருந்து பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. துர்கா, இவங்க தான் மாரியோட பெரியம்மா. இவங்க மாறிக்க பெரியம்மானா எனக்கு என்ன வேணும்? பெரிய அம்மா. ஐயே, எனக்கு பெரிய அம்மா கிடைச்சிட்டாங்க. யாருமா இந்த பாப்பா? நான் அப்புறம் சொல்றேன் பெரியம்மா. பாத்தியா மாரி, உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி விட்ட ஊருக்காரங்களே இப்ப உனக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து மேலதாளத்தோட வரவேற்பு கொடுத்து கூட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஊரு சமயபுரத்து மாரியம்மன் தாம்மா. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு நிறைய இருக்குமா. அது மட்டும் இல்லம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த ஊர்க்காரங்களே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். சரி சரி, மாப்பிள்ளைய வாசலே நிக்க வச்சு பேச வேண்டாம், உள்ள போலாம் வாங்க. மாரி, உனக்காக முக்கியமான ஒருத்தர் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு பெரியம்மா அது? நீயே போய் பாரு. உள்ள வாங்க. வாங்க. வாமா வாமா. உள்ள வா. யார் இந்த பொண்ணு? இதுதாம்மா நம்ம அழகு தேவதை ஜாஸ்மின். ஓ, தாரா சொல்லிட்டு இருந்த ஜாஸ்மின் இவதானா? ஆமா ஆமா ஆமா, ஓ, இவங்கதான். ஓகே. ஹாய். என்ன விஷயம் திடீர்னு வந்து நிக்கிறீங்க? சிஸ்டர் தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. எதுக்கு? மாரிக்கு திருவிழால முதல் மரியாதை கொண்டாடுறத பாக்குறதுக்காக வந்தீங்களா? அதுக்காக ஆண்டி எங்களை இங்க அனுப்பி வைக்கல. மாரிய ஊருக்கு அனுப்பி வைக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம அவ ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா. இப்ப உங்களை எதுக்கு அனுப்பிச்சா? மாறி விஷயத்துல காரணம் இல்லாம சிஸ்டர் சின்ன துரும்ப கூட தூக்கி போட மாட்டாங்க. மாரிய இந்த ஊருக்கு அனுப்பி வச்சதுல ஒரு காரணம் இருக்கு பாஸ். அந்த மாறி உயிரோட இருக்க கூடாது. வாங்க மாப்பிள்ள வாங்க, பாயில உட்காரலாம்ல. தாராளமா சாப்பிடலாம் தாத்தா. தரையில சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுறதா நம்ம கலாச்சாரமே. அப்பதான் சரியான முறையில செரிமானம் ஆகும். அப்புறம் காலப்போக்குல சிட்டில டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்தாதான் தரையில உட்காந்து சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குது. சோ நான் தரையிலேயே உட்காந்து சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் விவரமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாங்க உட்காருங்க. மாலி, நீ சாப்பிடு. தாத்தா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்த பாரு, கல்யாணம் முதல்ல 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடத்தான் எனக்கு சந்தோஷம். வா உட்காரு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. வா மாரி வா. நீ பரிமாறுமா. துர்கா முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. ஆமா. பொன்னி அரிசி நம்ம கிராமத்துல விளைஞ்சது, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடு மாரி.
ஸ்ரீஜா, நீ மாறி மாப்பிள்ள கூட வரலையா? தனியாவா வந்த? நீ என்ன கூப்பிட்டியா? மாறிய தானே கூப்பிட்ட. இப்ப என்ன பெருசா விசாரிக்கிற? மாரிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஊர் மரியாதை செய்யணும்னு ஊர்க்காரங்க முடிவெடுத்துட்டாங்க. மாப்பிள்ளையும் மாரியையும் கூப்பிட சொன்னாங்க. அதனாலதான் கூப்பிட்டேன். அதான் வந்துட்டேல்ல, அப்புறம் என்ன? மாறிய மட்டும் தான் ஊர்க்காரங்க கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட மாட்டாங்களா? நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஏய், மாறி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கான்னு கூப்பிட்டிருக்காங்க. நீயும் அது மாதிரி ஏதாவது செய், உன்னையும் கூப்பிடுவாங்க. ஆமா, உன் வீட்டுக்காரர் வரலையா? அவருக்கு வேலை இருக்கு, அவரால வர முடியாது. சரி சரி, பேக வச்சுட்டு கை கால் அனுப்பிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அது ஒண்ணு இல்ல மீனா, உங்க ஊர்ல இந்த லேகியோலாம் விக்கிற நாட்டு மருந்து கடை இருக்குமா? இருக்குக்கா. எதுக்கு கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமாதான். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா போதுமா? சூர்யா மாமாக்கும் மாரிக்கும் சாந்தி முகூர்த்தம் உடனே நடந்துராது. அதெல்லாம் நாம தான் கொஞ்சம் நடத்தி வைக்கணும். என்னக்கா சொல்றீங்க? நாம எப்படி? மேற்படி விஷயம் எல்லாம் சிறப்பா நடக்க ஒரு சிட்டுக்குருவி லேகியம் மாதிரி நிறைய இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். புக்ல கூட நான் படிச்சிருக்கேன். அந்த லேகியத்தை நம்ம வாங்கிட்டு வந்து சூரிய மாமாக்கு மாறி நைட்டு குடுக்க போற பால்ல கலந்துட்டா போதும். அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல சூப்பரா நடக்கும். சூரிய மாமாவும் மாரிய விட்டு விலகி போவே மாட்டாரு. எப்படி ஐடியா? சூப்பர்க்கா. நீ என்ன அந்த லேகிய விக்கிற கடைக்கு கூட்டு போறியா? நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். சரி. எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? தாத்தா, ஆ? உள்ள இருக்கிறது கொஞ்சம் பழைய காலத்து கட்டில் மாதிரி இருக்கு. கட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இந்த கட்டளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை சேர்த்து 5 தலைமுறைக்கு சாந்தி முகூர்த்தம் இந்த கட்டளை தான் நடந்திருக்கு. ஏன் மாறி பிறந்ததே இந்த கட்டளை தான். இந்தா
இந்த பொண்ணோட சாந்தி முகூர்த்தமும் இதே கட்டத்துல தான். ஓ அப்படியா? அப்பனா ராசியான கட்டலன்னு சொல்லுங்க. ஆமா. ஹாசினி, என்ன பேச்சு இது? நீ போ, மாரிக்கிட்ட பாலை கொடுத்து அவள ரூம் அனுப்பு போ. இதுக்கு எதுக்கு வைக்கப்படுறீங்க? இதெல்லாம் வைக்கப்படாம பேசணும். சரி சரி, நீ போய் பாலை ரெடி பண்ணு போ. இந்த வைக்கிறதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல அத்திக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நான் விட்டுருவேனா? எப்படி நடக்குதுன்னு தான் நானும் பாக்குறேன். சிட்டுக்குருவி லேகியம். எங்க எங்க ஹஸ்பண்ட் சார்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சார் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல மாதிரி வலி பரவாயில்ல. மாரி நீயும் படு. இல்ல வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இங்க இடம் சின்னதா இருக்கு, நீங்க சௌரியமா படுத்துக்கங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன், பரவாயில்ல. அழகு தேவதை, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அந்த ஆளு இடம் தெரியாம எங்காவது போயிருக்க போறான். எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு அழகு தேவதை. ஐயோ அங்கிள், இந்த இடத்த சொன்னதே அந்த ஆளுதான், கரெக்டா வந்துருவான். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அழகு தேவதை, இல்ல இந்த நேரத்துல கிராமத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வேற ஒரு மார்க்கமா இருக்குதா, அதான் நிழல் ஆடினா கூட எனக்கு ரொம்ப பீதியா இருக்குது. பொம்பளைங்க நாங்களே தைரியமா இருக்கோம், உங்களுக்கு என்ன பயம்? பொம்பளைங்கன்னா பேய் கூட இறங்கும், ஆனா ஆம்பளைக்கு இறங்காது இல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. பேய்கள் எப்படி பேய்க்கு பயப்படும்? ஏதோ ஹால் வந்தாச்சு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இவன் பக்கத்து ஊருக்காரன், கல்குவாரியில பாறைக்கு வெடி வைக்கிற வேலை பாக்குறவன்.
இந்தாங்க மேடம். ஐயோ, முதல்ல எடுத்து உள்ள வை. கரெக்டான ஆளை தான் வேலைக்கு வச்சிருக்க. என் வேலை எங்க வெடி வைக்கணும்? ஏன்பா வெடி வைக்க போறியா? அழகு தேவதை, நீ பாம்பு வைக்கிறதுக்கு தானே ஆளை கூப்பிட்ட. இவன் வெடி வைக்கிறவன் வந்திருக்கான். அதத்தானே அவனும் சொல்லிட்டு இருக்கான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி, போலாம் வாங்க. ஆ, நான் போயிட்டு வரேன். எதுக்கு தள்ளியா போயா வெடிச்சிட போகுது? வெடிச்சிடும் சார். நாளைக்கு தான் சார் வெடிக்கும். புடிங்க சார். அப்பா, பார்த்து திருப்புப்பா. மாறி, நாளைக்கு தலை வெடிச்சு செதற போறடி. அத நான் பார்த்து ரசிக்கணும்டி. யோ, சீக்கிரம் திருப்பி வையா, யாராவது வந்துட போறாங்க ஐயா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே காலையில 11 மணிக்கு பாம்பு வெடிக்கிற மாதிரி கரெக்டா செட் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். நாளைக்கு காலையில மாறி இந்த சிலைய தலையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஊர்வலமா போவா. அப்போ உள்ள இருக்கிற இந்த பாம்பு வெடிக்கும். அப்போ அந்த மாரியோட சேர்ந்து பல பேரோட உயிர் போகும். அந்த ஊருக்காரங்க மாரியால ஊருக்கு பெருமையா இருக்குன்னு பாராட்டி முதல் மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்கல்ல. அதே ஊருக்காரங்க மாரிய ராசி இல்லாதவ, அபசகுணம் புடிச்சவனு திட்டணும். திட்டுவாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். இல்ல 3 மாங்காய். ஒண்ணு, மாறி கிடைச்ச நல்ல பேரு கெட்ட பேரா மாறிடும். 2, மாறி மேலாக போய் சேர்ந்துருவான். 3, அழகு தேவதை, நீ மாறிக்கிட்ட போட்ட சவால்ல நீயும் ஜெயிச்சிருவ, அந்த சகுந்தலாவும் ஜெயிச்சிரும். கரெக்ட். எப்படி? இங்க பாரு, இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்னன்னு வெய்யு, அவ்வளவுதான். இல்ல மேடம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம். இந்தாங்க அழகு தேவதை. இந்தா, பேசின படத்தை விட அதிகமா தான் இருக்கு, வாங்கிக்கோ. நான் வரேன் மேடம். ஓ, அம்மா,
என்னம்மா நீங்க இந்த ராத்திரி நேரத்துல தனியா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னோட வாழ்க்கை தனிமரமான மாதிரி இந்த பேச்சி அம்மா கோயிலும் இப்படி தனிமரம் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது சண்முகண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இந்த பூமியில பிறந்தோம் இருந்தோம் போனோங்கிறது வாழ்க்கை இல்லம்மா. நாம இந்த பூமியை விட்டு போனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறவங்க நம்மள நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமா? அதுதாம்மா வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கம்மா. கோயில்ல இருக்கிற பேச்சி அம்மன் சலங்க சத்தம் மூலமா என்கிட்ட கேட்டுட்டே இருக்காண்ணே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே. எப்போ என் கோயில திறக்க போற, எப்போ எனக்கு பூஜை பண்ண போற, எப்போ என் கோயில் திருவிழா நடக்கும்னு பேச்சி அம்மன் என்கிட்ட சலங்க சத்தம் மூலமா கேட்டுட்டே இருக்காண்ணே. அதுக்கான காலம் கூடி வந்துகிட்டு இருக்குமா? கோவில திறக்கிறதுக்கு உங்களுக்கு துணையா தெய்வாம்சமுள்ள ஒரு பொண்ணு வரப்போறான்னு குறி சொல்ற அம்மா சொன்னாங்கல்லம்மா. அப்புறம் எதுக்காகமா கவலைப்படுறீங்க? கண்டிப்பா கோயில திறந்துடலாமா. உங்க கையாலேயே இந்த பேச்சி அம்மனுக்கு பூஜை பண்ணதான் போறீங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா உங்களோட சேர்ந்து சாமி கும்பிடதான் போறாங்க. உன் கோயில் விஷயத்துல முடிவு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணதுனால ராசாத்தியாவா ஆசைப்பட்ட பையனை பத்தி என்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. ராசாத்தியால குடும்ப கௌரவம் பாழா போச்சுன்னு என் அப்பா ராசாத்தி செத்து போயிட்டான்னு அவ போட்டோ அவ சம்பந்தப்பட்ட எல்லாமே நெருப்புல போட்டு எரிச்சிட்டாருமா. இப்போ என் தங்கச்சியோட முகத்தை பார்க்கணும்னா கூட என்கிட்ட அவளோட ஒரு போட்டோ கூட இல்ல. ராசாத்தி இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட தெரியலையேம்மா. புருஷன் குழந்தைன்னு ராசாத்தி எங்கேயாவது சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷமா இருக்கணும். அவளோட குழந்தைக்கு இப்போ 8-9 வயசாயிருக்கும் இல்ல? அது ஒரு ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு கூட எனக்கு தெரியலையேம்மா. என் தங்கச்சி திரும்ப என் கூட வந்து சேரணும். அதுக்கு நீதான் தாயி மனசு வைக்கணும். வாங்க போலாம். அக்கா என்னடி பாருக்கா, யாருன்னு பாரு. புது மாப்பிள்ள சாந்தி முகூர்த்தத்தப்போ கட்டில உடைச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த மாப்பிள்ள தான்க்கா. நிஜமாவாடி சொல்ற? ஆட ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஊரே பேசிக்குதுல்ல. அவங்க 2 பேரும் என்ன பார்த்து பேசி சிரிக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? மாப்பிள தம்பி, மாப்பிள தம்பி, இல்லங்க தம்பி, வரங்க தம்பி. சும்மா சொல்லக்கூடாது தம்பி, பெரிய பலசாலி தான் நீங்க. 5 தலைமுறையா பாதுகாத்து வந்த கட்டில காலி பண்ணிட்டீங்க. பெரிய ஆளுதான். சமயபுரம் முழுக்க நீங்க கட்டில உடைச்ச பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. அட கூச்சப்படாதீங்க. எதுக்காக கூச்சப்படுறீங்க?
ஆம்பளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. தைரியமா நிமிர்ந்து நில்லுங்க. நான் வர்றேன் தம்பி. இரு தாயி. பண்ண பாவத்துக்கு ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல போய் தலை முழுகுடி. பாடி இன்னைக்குன்னு பார்த்து 11 மணி ஆகவே மாட்டாங்குதே. அந்த பண்ணாட பாம் வைக்கிற டயத்தை 10 மணின்னு மாத்தியாவது வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அங்கிள் சாரி. என்ன குமுதா, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? வெள்ளச்சாமி உன்கிட்ட சண்டை போட்டானா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணானா? என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலமா. ஆனா இந்த மனுஷன் பண்ணிட்டு வந்த காரியத்தினால ஊருக்கு உங்களுக்கு தாமா பிரச்சனை. கெட்ட பேர் வந்துருமா. என்ன சொல்ற குமுதா? வெள்ளச்சாமி அப்படி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்? அம்மா கேக்குறாங்கல்ல, என்ன பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியா? வெள்ளச்சாமி தலகுனிஞ்சு நிக்கிறத பார்த்தாலே ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன பண்ணான்னு நீயே சொல்லு. பாறைக்கு வெடி வைக்கிற அந்த மனுஷன் புத்தி கெட்டு போய் யாரும் சொன்னாங்கன்னு பக்கத்தூர் கோயில்ல பாம் வச்சிருக்காருமா. கோயில்ல பாம் வச்சுட்டு வந்திருக்கானா? ஆமா ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு சாமி ஊர்வலம் போற அம்மன் சிலைக்குள்ள பாம் வச்சுட்டு வந்திருக்காரியா. இந்த மனுஷன் பண்ணிட்டு வந்த காரியத்தினால உங்களுக்கும் நம்ம ஊருக்கும் நம்ம கெட்ட பேர் வந்து சேரும். தப்பா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அதை எப்படியாவது சரி பண்ணிடுங்கம்மா. எதுக்கு வெள்ளச்சாமி அப்படி பண்ண? எதுக்கு வெள்ளச்சாமி அப்படி பண்ண? சொல்லு. எதுக்கு அப்படி பண்ண? ஏன் பண்ண? சொல்லு. ஏன் அப்படி பண்ண? சொல்லுடா. சொல்லு, ஏன் பாம் வச்ச? வேணாம்மா. அம்மா. சொல்லுடா. அம்மா வேணாம்மா. தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டோம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏற்கனவே இந்த மண்ல பாம் வச்சு ஒரு தலைவரை கொன்னுட்டு
இப்ப வரைக்கும் நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறது போதாதா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. பணத்தை ஆசையை காட்டி என் புத்திய தடுமாற வச்சுட்டாங்கம்மா. நானும் தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. பணத்தாசை பணத்தாசை பணத்துக்கு ஆசை. பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி வேற என்னென்ன செய்வியோ? ஊர்க்காரங்களை பத்தி கவலைப்படாம பழி வாங்குறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறவங்க மூளை செலவை செய்யத்தான் பாப்பாங்க. நாம தான் கவனமா இருக்கணும். சரி, எந்த இடம், எந்த கோவில்ல பாம்பு வச்சிருக்க? பக்கத்து ஊர்ல இருக்கிற சமயபுரம் கோயில்லம்மா. திருவிழால ஊர்வலமா எடுத்துட்டு போற அம்மன் சிலைக்கு பின்னாடி வைக்க சொன்னாங்கம்மா. இங்க இருங்க, நான் ஆரத்தி எடுத்து வந்துடுறேன். ஐயோ, ஒரே டென்ஷனா இருக்குதே. இது வரைக்கும் பாம்பு அடிக்கிறத லைவா பார்த்ததே இல்ல. இப்பதான் வெடிக்கிறத பாக்க போறல, ஏன் பக்கத்துல போய் பாக்குறியா? ஐ அம் வெயிட்டிங். நான் இங்க இருந்தே பாக்குறேன். வாங்க வாங்க, உள்ள போலாம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. முத்துப்பேச்சி எதுக்கு தேவையில்லாம வந்து காரியத்தை கெடுக்கிறா? கோயிலுக்குள்ள யாரும் போகாதீங்க. என்ன அழகு தேவதை? அந்த அம்மன் சிலையை கீழே இறக்குங்க. இறக்குமா? என்னம்மா சொல்றீங்க? எதுக்காக சிலையை கீழே இறக்கி வைக்க சொல்றீங்க? நான் சொல்றேன்ல, முதல்ல அம்மன் சிலையை கீழே இறக்குங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கு இறக்க சொல்றீங்க? அம்மன் சிலையில பாம்பு இருக்கு. மாறி, யார் இந்த லேடி? சிலைக்குள்ள பாம்பு இருக்கிறது இந்த பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன அழகு தேவதை இது? பிளான் அவுட் ஆயிடுச்சு. யார் இவங்க? பாம்பு இருக்கிற இடம், வெடிக்கிற டைம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியான நேரத்துல வந்து இப்படி பிளான கெடுத்துட்டாங்களே. பக்கத்து ஊருக்காரங்க, பேரு முத்துப்பேச்சி. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இவதான் எல்லாமே. முத்து பேச்சியோ முட்டாள் பேச்சியோ போங்க, பிளான் சொதப்பிடுச்சு. அந்த அம்மாவை மீறி அந்த ஊர்ல எதுவுமே நடக்காது.
நடத்தவும் முடியாது. தெய்வ மாதிரி வந்த சரியான நேரத்துக்கு வந்து நடக்கிற இந்த பெரிய ஆபத்துல இருந்து எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து தடுக்காம இருந்திருந்தா மறுபடியும் இந்த ஊர்க்காரங்க என்ன அபசகுனம் புடிச்சவன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு நன்றி சொல்லாதீங்க. முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏமா? என்னம்மா நீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எங்களுக்கு நல்லதாம்மா பண்ணீங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? புள்ளைங்க செஞ்ச தப்புக்கு பெத்தவங்க மன்னிப்பு கேக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். என்னம்மா சொல்றீங்க? எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு அம்மன் சிலையில பாம்பு வச்சுட்டான். அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா, எங்க வீடு வரைக்கும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா வீட்டுக்கு வரேன், சாப்பிட்டுட்டே போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, உங்க ஊர்க்காரங்கிட்ட அம்மன் சிலைக்கு பாம்பு வைக்க சொன்னது யாருன்னு விசாரிச்சீங்களா? ஆள் யாருன்னு தெரியலன்னு சொன்னா. இருந்தாலும் அவனை நான் விட மாட்டேன். பாம்பு வைக்க சொன்னவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்ப நம்ம புறப்படலாம். வாங்கம்மா போலாம். போலாம். வாங்கம்மா வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, வீட்ல இருந்து உங்களுக்கு போன்மா. சொல்லு சாரதா. அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம், அதான் உடனே போன் பண்ண. உன்னோட குரல்லையே சந்தோஷம் தெரியுது. சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, அத சொன்னதும் என்னை விட நீங்க தான் சந்தோஷப்படுவீங்க. சரி சொல்லு, விஷயத்துக்கு வா. அம்மா, நம்ம லட்சுமி இல்ல கண்ணு போட்டிருக்காமா. என்னது? எப்போ? இப்பதான். அதான் உடனே உங்களுக்கு போன் பண்ண. சரி, என்ன கண்ணு போட்டிருக்கு? காளை கண்ணா, பசு கண்ணா? பசுங்கன்னு தாமா. பசு கண்ணா? ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்ல மறுபடியும் ஒரு லக்ஷ்மி பிறந்திருக்கு. சண்முகண்ணே, நம்ம வீட்ல லக்ஷ்மி பசு கண்ணு போட்டிருக்கு. சாரதா போன் பண்ணி சொல்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம லட்சுமி கண்ணு போட்டிருக்கு, அதுவும் பசங்கண்ணா போட்டிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுமா. ஆமா அண்ணே. சரி சாரதா, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா, சரி சரி. அந்த பொண்ண நீ சந்திக்கிற நேரம் உன் வீட்ல ஒரு உயிர் ஜனிக்கும். அதுதான் உனக்கு அடையாளம்.